வெற்றி முழக்கம். எழுதியவர் நா. பார்த்தசாரதி. அத்தியாயம் 15. பகை நடுவே பயணம். யூகியிடம் விடை பெற்றுக்கொண்டு பின்தொடருகின்ற வராகன் முதலியோர் அடங்கிய படைக்கு தப்பி சென்ற உதயணன் வேகமாக மேலே போக முடிந்தாலும் அந்நிலை நீட்டிக்கவில்லை. விரைவில் வேறோர் பெரும்படை தன்னை துரத்தி பின்பற்றுவதை அவன் கண்டான். உதயணனிடமிருந்து செய்தி பெற்று சென்ற வராகன் அதை அரசனிடம் கூறினான் என்பது மேலே விவரிக்க பெற்றது. அவன் கூறியது கேட்ட பிரச்சோதனன் சினம் கொண்டதும் சாலங்காயனன் அவனை அடக்கியதும் கண்டோம். பிரச்சோதனன் சாலங்காயனன் உரையில் ஆறுதல் பெறுவதற்கு முன்பு செய்த சினக்கலவரத்தை கண்ட வராகன் பலர் குழுமிய ஒரு பெரும் படையுடன் மீண்டும் உதயணனை துரத்தினான். அதுதான் உதயணன் இப்போது கண்ட படை. இவ்வாறு தத்தையுடனே ஒருங்கமர்ந்து செல்லும் அந்த இன்பப் பயணமும் பகை சூழ்ந்த பயணமாகியது. நொடிக்கு நொடி அவன் சென்ற பிடியின் வேகம் அதிகமாகியது. அதை எவ்வளவு துரிதமாக செலுத்த முடியுமோ அவ்வளவு துரிதமாக செலுத்தினான் உதயணன். தேரும் யானையுமாக திரண்ட வெம்படை தன்னை மிக மிக நெருங்கி வருவதை உதயணன் உணர்ந்தான். அந்த நேரத்தில் சமயத்தில் கிடைத்த சஞ்சீவி போல அங்கே தனித்தனியே மறைந்திருந்த யூகியின் படை வீரர் வெளிப்பட்டு உதயணனை துரத்தி வரும் படையை எதிர்த்தனர். உதயணன் இதற்காக யூகியை மனமாற வாழ்த்தினான். யூகியின் ஆட்கள் வருகிற படை வீரர்களை களைப்பதற்குள் தான் முன்னேறி போய்விட வேண்டும் என்பது உதயணன் கருத்தாயிருந்தது. அதனால்தான் அவன் யானையை வேகமாக நடத்தினான். வந்த படை யூகியின் வீரரால் எதிர்க்கப்பட்டு புறங்காட்டி ஓடியது. உதயணன் பிடி உஜ்ஜயினை நகருக்கு அப்பால் 2 காத தூரம் கடந்துவிட்டது. அந்த நேரத்தில் கதிரவன் மெல்ல மலைமுகட்டில் மேற்கே மறைந்து கொண்டிருந்தான். இருள் தொடங்கியது. பகை நடுவே பயணம் நடத்துகின்ற உதயணனை மற்றவர்கள் காணின் துன்பம் நேரும் என்று கருதியவன் போல விரைவில் இருள் வருவதற்காக குடக்கடல் குளித்து குடமலை மறைந்தான் கதிரவன். சுற்றி பகைவர் இருப்பரோ என்ற ஐயம் இருப்பினும் இருளும் ஒளியும் கலந்து மயங்கும் அந்த மாலை நேரம் மிகவும் ரம்யமாக இருந்தது. மருத நிலங்கள் சூழ்ந்த வழியின் அழகில் தங்களையே மறந்து இன்ப வெள்ளத்தில் மிதப்பது போன்ற களிப்பு உணர்ச்சியோடு சென்றனர் அவர்கள். பொய்கைகள் தோறும் நீலம், கழுநீர், நெய்தல் முதலிய பூக்கள் மலர்ந்த நிலை மாறி உதயணன் இன்பமாக நகர் சென்றடைக என்று கைகூப்பி வேண்டிக் கொள்வது போல குறுந்தொடி மகளிர் கூப்பிய கரமென குவிந்தன. வானவெளியெங்கும் பறந்து திரிந்த பறவை கூட்டங்கள் பல வகை ஒளிகளுடன் தத்தம் கூடுகளை அடைந்தன. பகலின் வெம்மை தணிந்து இரவின் மென்குளிர் எங்கும் பரவியது. மாலை பொழுது உலகை இன்பமயக்கம் செய்துவிட்டு விடை பெறத் தொடங்கியது. இரவு கண்ணி நீல கரும் பட்டாடை போர்த்து வந்தாள். அவர்களுடைய பயணம் தொடர்ந்தது. பகைவர்களை பற்றிய கவலையும் மெல்ல மெல்ல மறைந்தது. சூழ்நிலையும் நேரமும் ஒன்று கூடும்போது பற்றி நிற்கும் தொல்லைகளை மறந்து சுற்றியுள்ள அழகை ரசிக்க ஆரம்பித்தல் மனித இயல்பு. உதயணனும் வாசவதத்தையும் காஞ்சனையும் வயந்தகனும் மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன? பகை பின்பற்றி துரத்தியது உதயணனே. அவனோ தன் பயணத்தை சூழ்நிலை அழகில் முழுக்க முழுக்க ஈடுபடுத்தி கொண்டே நடத்துகிறான். நாளை எப்படியும் தத்தையை கோசாம்பி நகரில் உதயணனுடைய அரண்மனை ஆய மகளிர் எதிர்கொண்டு அழைக்கும்படி கோசாம்பி சென்று அடைவேன் என்ற உறுதியை மேற்கொண்டது போல விரைந்து சென்றது பத்திராபதி என்னும் அந்த யானை. இவ்வாறு விரைந்து ஓடிய பிடியின் ஓட்டம் மென்மையை அன்றி வேறு உணர்வுகளை பயின்று அறியாத தத்தைக்கு துன்பம் கொடுத்தது. பிடி ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் பூவினும் மெல்லிய அவள் உடல் குலுங்கி ஆடியது. அந்த ஆட்டம் உடல் வலியை உண்டாக்கிற்று. அது பொறாமல் நெட்டு ஈர்த்து அடிக்கடி விம்மினாள் வாசவதத்தை. பிடியின் புயல் வேகம் மெல்லியல் மகளாகிய தத்தைக்கு சோகம் விளைத்தது. அடிக்கடி நெட்டுயிர்த்த தத்தையை காஞ்சன மாலை தழுவிக்கொண்டாள். அடிக்கடி பிடி குலுங்கிய வேகத்தில் தத்தை உதயணனை தீண்ட நேர்ந்தது. ஆடவர் உடலை தீண்டி அறியாத கண்ணி பயிர்ப்பு எய்தினாள். உடல் வலியில் விளைந்த சோகம் ஒரு புறம், உதயணனை தீண்டும் இன்பம் கலந்த சோகம் ஒரு புறம். தத்தையின் சினக்குறிப்பை அவள் கூறாமலே தெரிந்து கொண்ட காஞ்சனமாலை அவளை தாங்கிய வண்ணமே சில செய்திகளை மெல்ல அவளுக்கு கூறினாள். உதயணன் உன்னை இன்னும் முறைப்படி நாடறிய நன்மணம் செய்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவன் உனக்கு யாழ் கற்பித்த ஆசிரியனாக இருந்ததுடன் உன் மனத்தை கவர்ந்த காதற் கள்வனும் கூட. உனக்கு பயிர்ப்பு ஏற்பட வேண்டியது அவசியமில்லை. உன் தந்தை தன் கைப்பட
நின்னை உதயணனுக்கு மனம் செய்து கொடுக்கவில்லையே என்பதுதான் குறை. ஆயினும் உன்னை அவன் தானாகவே அடைந்து விட்டான். ஒத்த தகுதியுள்ள இருவர் ஆசிரியனும் மாணாக்கியுமாக இருப்பின் மனத்திலேயே அந்த கலை நிறைவுறும் என்ற பெரியோர் வாக்கு உங்கள் வரையில் மாற்றற்ற உண்மையாக மிளர்கிறது. உனக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும் பிடியின் வேகத்தில் சோகப்படாமல் தப்ப ஒரு வழி கூறுவேன் என்று இவ்வாறு காஞ்சனை தத்தைக்கு உரைத்து பிடி செல்லும் வேகத்தில் மேலும் கீழும் முன்னும் பின்னுமாக சுற்றியுள்ள பொருள்கள் சுழல்வதை காணாமல் கண்ணை மூடிக்கொள்ளுமாறு வேண்டினாள். அப்படி கண்களை மூடிக்கொண்டால் மயக்கம் ஏற்படாது என்றும் கூறினாள். பத்திராபதி ஓடிய வேகத்தில் சுற்றியிருந்த மரங்கள் பின்னோக்கி செல்வன போலவும் எதிரே எழுந்து வருவன போலவும் திசைகள் சுழற்சி எய்தின. அவற்றை கண்டால் தலை சுற்றி மயக்கம் கொள்ள நேருமாகையால் கண்களை மூடிக்கொண்டால் மயக்கம் தெரியாதென்று அவள் தோழி கூறியிருந்தாள். பத்திராபதியின் வேகத்தில் உடல் ஆட்டம் கண்ட தத்தைக்கு நெற்றியில் முத்து முத்தாக அரும்பியிருந்த வேர்வை துளிகளை துடைத்தாள் காஞ்சனமாலை. உடல் சோர்ந்து காணப்பட்ட தத்தையை மெல்ல உதயணனின் பரந்த மார்பில் சாத்தினாள் காஞ்சனை. கருட பறவையின் சிறகுகள் ஒலிப்பதைப் போல பிடி ஒவ்வொரு அடியை தரையில் வைக்கும்போதும் மேலே உட்கார்ந்திருந்தவர்களுக்கு திடும் திடும் என்ற ஒலி கேட்டு அதிர்ச்சி செய்தது. அந்த ஒலி வாசவதத்தையின் காதுகளில் விழாதபடி அவள் காதுகளில் பஞ்சு அடைத்து காவல் கொண்டாள் காஞ்சனமாலை. எவ்வளவு பேணியும் தத்தைக்கு அந்த வேகம் சோகத்தையே மென்மேலும் கொடுத்து கொண்டிருந்தது. அது கண்ட காஞ்சனை தத்தையிடம் உதயணனை பற்றி கொண்டிருக்குமாறு கூறிவிட்டு திரும்பி உதயணனை பார்த்து வேகத்தை சிறிது தணிக்குமாறு வேண்டினான். அவனும் அது கேட்டு வேகத்தை சற்று குறைத்தான். வாசவதத்தையின் துவண்ட பூவுடல் பரந்த மார்புக்கு இட்ட மாலை போல் அவன் மேல் மெல்ல சாய்ந்தது. அத்தியாயம் 16. வேகத்தில் விளைந்த சோகம். அழகிய பெருவயல்களிலே கொட்டும் பறையோலிக்கு பயந்த பசிய கண்களையுடைய எருமை தன் கன்றை நினைந்து மடி நிறைந்த இனிய பாலை தாமரை பொய்கையின் விரிந்த இலைகளில் எழில் இள அன்னங்களோடு நாரை குஞ்சுகளும் உண்ண எழுந்து வருமாறு சொரிந்தன. பெரிய பெரிய பாத்திகளிலே ஓங்கி வளர்ந்த கரும்பின் மடல்களிலே கட்டப்பட்ட செறிந்த இனிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் செந்தேன் கீழ்ப்பக்கத்தில் கவின் பெற காட்சி தரும் தாமரை சென்மலரில் தீயை வளர்ப்பதற்கு செய்யும் ஆகுதி போல பொழிந்தது. இடம் அகன்ற சோலைகளிலே வெள்ளி கும்பமென குலை தள்ளிய பாலை கமுகும் பச்சென பருத்த மூங்கிலும் பழுத்த கதலி மரங்களும் கொத்து கொத்தாக குலை தள்ளிய தென்னை மரக்கூட்டமும் இனிய தீம்பலாவும் தேமாமரங்களும் புன்னையும் செவ்வந்தியும் பொன்னென இணர்ந்த பூங்குவை ஞாழலும் இன்னும் பல பல மரங்கொடி செடிகளின் ஈட்டமும் கலந்த தோற்றம் எழுமையும் நுகர அரிய இன்ப காட்சியாக விளங்கின. பகற்பொழுதிலே கதிரவன் கிரணங்களும் உள்நுழைய இயலாத செறிவு பொருந்தி இருண்டவை அச்சோலைகள். கழனிகள் தோறும் முற்றி சாய்ந்திருந்த விளை நெற்கதிர்கள் காற்றோடு அசைந்தாடின. அங்கங்கே உழவர் கூட்டம் செய்யும் ஆரவாரமும் களங்களில் நெல்லடிப்போர் செய்யும் களி செயல்களும் காட்சியளித்தன. வேளாள மகளிர் வளர்க்கும் இல்லுரை கிளிகளின் மழலை சொல்விருந்து ஒரு புறம், தன்னுமையும் தடாரியுமாக முழவுடன் முழக்கும் ஆடவர் நாத வெள்ளம் ஒரு புறம், களை கட்டும் கடைசியர்கள் வரிபாடல் பாடும் இசை விருந்து இன்னொரு புறம். இத்தகைய மருத நில பெருவழியில் பத்திராபதி உதயணன் முதலியோரை சுமந்து விரைவாக சென்று கொண்டிருந்தது. அவர்கள் அப்போது அருட்ட நகரத்தை அணுகிக் கொண்டிருந்தனர். எதிரே பெரிய கோட்டை கொத்தளங்களும் வானலாவிய கொடிமதில்களுமாக தெரிந்த அருட்ட நகரத்தின் புறக்காட்சி ஒரு தனி அழகுடன் விளங்கியது. தான் செல்வது அக்கம் பக்கத்தில் உள்ளோர் அறிதற்கு அந்த இரவில் ஏதுவாகிவிடக்கூடாது என்பதற்காக அருட்ட நகரத்தை அணுகும்போது பத்திராபதி அணிந்திருந்த மணியை ஒலிக்காதபடி செய்து நீக்கினான் உதயணன். தத்தையும் காஞ்சனையும் அணிந்திருந்த கிண்கிணி சிலம்புகளின் கீத ஒளியை கூட தடுக்குமாறு கூறினான். இருள் நேரமாகையால் ஏனையோர் ஐயுற நேரும், அதனால் யாது விளையினும் விளையும் என்று கருதியே உதயணன் இவ்வாறு செய்தான். அருட்ட நகரத்தை நெருங்கியதும் நகரின் வலப்பக்கமாக ஒரு பெருவழி சற்று ஒதுங்கி சென்றது. இடப்புறம் நகரை ஒட்டி அதே போல ஒரு வழி அமைந்திருந்தது. உடன் இருந்த வயந்தகன் உதயணன் நோக்கி, இடப்பக்கமாக சென்றால் அருட்ட நகரத்தார் நம்முடைய செலவை அறிய நேரிடும், அதனால் நமக்கு துன்பம் வரலாம். ஆகையால் ஒளிகளின்றி
அமைதியாக வலப்புறம் செல்லும் பெருவழியிலே பிடியை செலுத்துக என்றான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக மினுக்கிக் கொண்டிருந்த நகரின் மாட பெருவிளக்குகள் இருள் இடையே தெரிந்தன. கணீர் கணீர் என்று தேவ கூட்டங்களிலிருந்து மணி ஒளி எழுந்து பரவிய வண்ணம் இருந்தன. உதயணன் வயந்தகன் கூறியவாறே பத்திராபதியை மெல்ல வலது பக்கத்து வழியில் செலுத்தினான். இடையிடையே வயந்தகன் அங்குள்ள வழிகளை பற்றிய விரிவான செய்திகளை உதயணனுக்கு விளக்கி கூறினான். வழிகள் இரண்டாக பிரிவது மனம் ஒருமையில்லாதவர்களுடைய நிலையை ஒத்திருந்தது. வயந்தகன் துணை வழிகாட்டும் பெருந்துணையாக ஒளி காட்டி அமைந்தது உதயணனுக்கு. நெடுநேரம் பயணம் செய்து கழிந்த பின் முல்லை நிலம் ஒன்று எதிர்பட்டது. முல்லை கொடிகள் முல்லை நில மகளிர் இடை போல கொடி பரப்பி நகை போல மலர்ந்து விளங்கின. குரவு தளவு குருந்தம் முதலியன மெல்ல மலர்ந்து தோன்றின. அவைகள் மலரும் செவ்வி நோக்கி காத்திருந்த வண்டுகள் மகிழ்ந்து தேன் விருந்துண்ண புறப்பட்டன. தினையும் சோளமும் வித்திட்டு விளைக்கும் முல்லை நில மக்கள் அவற்றை வரிசையாக பயிரிட்டு இருந்த காட்சி கவின் செறிந்து தோன்றியது. அந்த நிலத்தில் விளையத்தக்க வேறு சில பல தானியங்களையும் பயிரிட்டு இருந்தனர். முல்லை நில மக்கள் முயற்சி மிக்க பண்பினர் என்பதை அது விளக்கியது. கொல்லைப்புறங்களிலே மேய்ந்து கொண்டிருந்த முல்லை நிலத்து பசுக்கள் மடி நிறைந்த பாலை சேற்று நிலத்தில் பொழிந்தன. இரலையும் பிணையும் ஆகிய மான்கள் முசுண்டை கொடியின் பசிய தழையை மேய்ந்த வண்ணம் திரிந்தன. காயம் பூவும் கொன்றையும் கவினி பூத்து குலுங்கும் பொழில்களின் இடையிடையே சிறு சிறு தோட்ட வீடுகள் விளங்கின. குற்றமற்ற வாழ்க்கை கோவலர் வாழ்க்கை, பசுக்களை காத்து ஓம்பி பயன்பெறும் வாழ்க்கை அல்லவாது. அத்தகைய நல்வாழ்வு படைத்த முல்லை நிலத்தை கடந்து குறிஞ்சி நில பகுதியை அடைந்தது பிடி. மலை சாரலை நெருங்கிவிட்டதற்கு அறிகுறியாக சோவென்று விழும் அருவிகளின் இன்னிசை செவிகளுக்கு விருந்து செய்தது. அங்கும் இங்குமாக தாவி ஓடும் கவரி மான்களின் காட்சியில் மிக்க அழகை கண்டார்கள். செண்பகமும் அசோகமும் செறிந்து வளர்ந்திருந்தன. குறிஞ்சியும் வேங்கையும் குளிர பூத்திருந்தன. எங்கும் பூமணம் காற்றில் கலந்து வீசிற்று. அகில் சந்தனம் முதலிய மரங்கள் நன்றாக முற்றி வெடித்திருந்ததனால் அவற்றின் மனம் வேறு தம்மை நுகர செய்தன. எங்கு நோக்கினும் தீன் சுனைகள். மலையில் சிற்சில இடங்களில் வேடர் ஈட்டியிருந்த தீ அந்த கங்குல் யாமத்தில் தோன்றிய புதியதொரு கதிரவன் என விளங்கியது. இவ்வளவு வளம் பொருந்திய குறிஞ்சி நிலத்தை 125 காத எல்லையும் கடந்து மேற் சென்றது பத்திராபதி. எதிரே அகன்ற பெருங்கரைகள் இரண்டிற்கும் நடுவே கலகலவென்ற ஒளியுடன் நருமதையாறு ஓடிக்கொண்டிருந்தது. நடுவில் இடைவெளியின்றி இரு மருங்கும் நீர் நிரம்பிக் கொண்டிருந்த நருமதை நதி பல வகை வளங்களும் பொருந்தியது. பல வளங்களையும் அந்த பிரதேசத்திற்கு அளிக்கக்கூடியதும் கூட. அதன் இரு கரைகளிலும் அடர்ந்த மரக்கூட்டங்கள் அணிவகுத்து நிற்பன போல அமைந்திருந்தன. அந்த கரைகளில் எப்போதும் ஆரவாரத்துக்கு பஞ்சம் இருக்காது. நீர்த்துறை பரத்தவர் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பறவைகளின் குரல்கள் போட்டி போடும் இடம் அது. நறுமணம் பொருந்திய மலர் சோலைகள் பலவற்றை கடந்து நருமதை கரையை அடைந்ததும் பின்புறமாக அமர்ந்திருந்த வயந்தகன் பிடியிலிருந்து கீழே இறங்கினான். நதியை பார்த்த வயந்தகன் தண்ணீர் அப்போது மிகுதியாக ஓடுகிறது என்பதை அறிந்து கொண்டான். பொய் மணலால் உள்ளே ஆழ்த்தி விடாததும் சற்று ஆழம் குறைவானதுமான ஒரு பகுதியில் இறங்கி வயந்தகன் முன்னே வழிகாட்டி நீந்தி சென்றான். பின்னே பிடி சென்றது. தூக்க மயக்கத்தில் இருந்த வாசவதத்தையை கீழே நழுவ விடாதபடி இறுக தழுவிக்கொண்டு பிடியை கவனமாக ஆற்றில் செலுத்தினான் உதயணன். காஞ்சனை பின்புறமாக தத்தையை தாங்கிக் கொண்டாள். பிடி மெல்ல கரையேறியது. நருமதையின் அக்கரையை அடைந்ததும் வயந்தகன் நீரில் நனைந்திருந்த தனது உடலை துவட்டி கொண்டு பிடி மீது ஏறிக்கொண்டான். வானத்தில் விளங்கிய நட்சத்திரங்களை கூர்ந்து நோக்கிய பின் அப்போது இரவு எவ்வளவு நேரமாகியிருக்கும் என்பதை கணக்கிட்டு கூறினான் வயந்தகன். பிடியின் நிலையும் அது கடந்த ஆற்றின் அளவும் இவை யாவும் சேர்ந்து வயந்தகனுக்கு ஓர் உண்மையை புலப்படுத்தின. எப்படியும் பத்திராபதி இன்னும் ஓரிரண்டு காதம் செல்வதற்குள் தங்களை கைவிட்டுவிடும் என்பதுதான் அந்த உண்மை. நருமதை ஆற்றிற்கு அப்பால் ஒரு பெரிய பாலைவனம் சற்று தொலைவில் இருந்தது. அந்த பாலை நிலம் பயங்கரத்திற்கு பெயர் பெற்றது. அங்கங்கே தோன்றிய பருக்கை கற்களின் கரடு முரடான தோற்றமும் ஒரே மணற் பெருவெளியும் அந்த பாலைவனத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை வயந்தகனுக்கு அறிவுறுத்தின. அவன் மனதில் சில அச்சங்கள் எழுந்தன.
சுமந்து வந்த யானை விரைவில் சோர்ந்துவிடும் என்பதை தவிர அந்த பாலை நில வழியின் பயங்கரமும் வயந்தகனுக்கு நினைவு வந்தது. கொடுமை, கொலை, கொள்ளை இவைகளுக்கு அந்த பாலை நில வழி இருப்பிடம். அங்கே வசிக்கும் ஆரலை கள்வர் ஈவு இரக்கமற்ற கொலைஞர். வழியோரமாக அமைந்திருந்த பாழடைந்த துர்க்கை கோவிலில் பதுங்கியிருந்து வழியில் வருவோர் போவோரை கொள்ளையடித்து துன்புறுத்துவது அவர்கள் வழக்கம். கொல்லப்பட்ட உடல்களை பருக்கை கற்களால் மூடிவிடுவார்கள். வெட்டுண்ட உடல்களை குழி தோண்டி புதைத்து விடுவர். அந்த வறண்டு போன பாலை நிலத்தை போன்றதுதான் அவர்கள் உள்ளமும். கள்ளி, முள்ளி முதலிய பாலை நிலத்து மரங்கள் இடையிடையே வளர்ந்திருந்தன. குளிர் பருவத்திலும் வெப்ப கொடுமை தாங்க முடியாத இடம் அது. இத்தகைய துன்பங்கள் நிறைந்தது. ஆகையால் பொழுது புலர்வதற்குள் நல்ல இருளிலேயே அதை கடந்துவிட வேண்டும் என்று கூறினான் வயந்தகன். அதை கேட்ட உதயணன் பத்திராபதியை முன்னிலும் விரைவாக முடுக்கினான். பிடி காரென கடிது சென்றது. அதன் அசுர வேகத்தில் வயந்தகன் கையில் இருந்த கோடபதி என்ற யாழ் கீழே விழுந்து மூங்கில் புதர் ஒன்றிலே சிக்கிக் கொண்டது. யாழ் விழுந்ததை வயந்தகன் உதயணனிடம் கூறிக்கொண்டிருக்கும் போதே பிடி 100 விற்கடை தூரம் முன்னால் கடந்து சென்று விட்டது. பிரம்மசுந்தர முனிவரால் தனக்கு அளிக்கப்பட்ட அற்புதமான தெய்வீக யாழாகிய கோடபதியை உதயணன் இழந்துவிட்டான். யாழை தவறவிட்ட இடத்தை கடந்து மிக்க தொலைவு வந்துவிட்டதை அறிந்த உதயணன், தந்த தெய்வம் தானே தரும், அதற்காக மீண்டும் வழியில் திரும்ப முடியாது என்று உரைத்துவிட்டு தயங்காமல் மேலே பத்திராபதியை செலுத்தினான். கோடபதிதான் உதயணனுக்கு தெய்வ யானையை பணிபுரிய செய்தது. நளகிரியின் மதத்தை அடக்கி பிரச்சோதனனிடம் நன்மதிப்பு பெற செய்யவும் தத்தைக்கு யாழ் கற்பித்து காதல் கொள்ளவும் செய்தது. அந்த அரும்பொருள் கெட்டுப்போய்விட்டது. ஆனாலும் உதயணன் மனம் கலங்கினான் இல்லை. சிறு துயருக்கு வருந்தி பெருந்துயரத்திற்கு நடுவே அகப்பட்டுக் கொள்ளக்கூடாதல்லவா? எனவே மனம் தேறி மேலே சென்றனர். வேகத்தில் விளைந்த சோகங்களை வேகத்தாலேயே மறக்க முயன்றான் உதயணன். அத்தியாயம் 17. பிடியின் வீழ்ச்சி. கோடபதியை இழந்த துயரத்தை மறக்க அவர்கள் முயன்று கொண்டிருக்கும் போது வேறோர் புதிய துயரம் புகுந்து வாட்டியது. 80 எல்லை அளவு ஓடிய பின் பிடி மெலிவடைந்து தளர்ந்தது. பிடியின் நடையில் வேகம் குறைந்தது. கால்களும் துதிக்கையும் விதிர் விதிர்க்க தள்ளாடியது பத்திராபதி. அதன் நிலையை உய்த்துணர்ந்த உதயணன் பாலை நிலத்தில் எஞ்சியுள்ள 20 எல்லை தொலைவும் எப்படியாவது அதை கொண்டே கடந்துவிட வேண்டும் என்று எண்ணி துரிதப்படுத்தினான். இப்போதோ இன்னும் சற்று நேரத்திலோ பிடி இறந்து போவது உறுதி என்பதையும் அங்கை நெல்லியென அவன் அறிந்தான். யானைகளின் இயல்பை பல நூல்களின் வாயிலாக தேர்ந்திருந்த உதயணன் இந்த உண்மையை அறிந்திருந்தது வியப்பிற்குரிய செய்தி அல்ல. ஆனால் செத்து கொண்டிருக்கும் அந்த பிடியின் துணை கொண்டே பாலை நிலத்தையும் கடந்து பிரச்சோதனனுடைய நாட்டு எல்லையையும் நீங்கியதுதான் வியப்பிற்குரியது. பிடியை பற்றியிருந்த நோய் காலக்கூடம் என்னும் கடுநோயாகையால் இனிமேல் அது பிழைக்க எவ்வகையிலும் வழியே இல்லை. பிரச்சோதனனுடைய நாடாகிய 500 எல்லை நில அளவையும் கடந்து நோயின் கடுமை மிகுந்த பிடி, யான் இனி உயிர் விடுவேன், நின் உயிருக்கு ஏதும் துன்பம் நேராமல் காத்து கொணர்ந்து விட்டேன், சுகமாக நீ இனி மேலே செல்லலாம் என்று கூறுவது போல தன் உடல் வெடவெடக்க சோர்வு எய்தி நின்றது. ஏற்கனவே பிடியின் நிலையை நருமதை ஆற்றங்கரையில் தீர்மானித்திருந்த வயந்தகன் என் செய்வது என்னும் குறிப்பு தோன்ற உதயணன் முகத்தை பார்த்தான். பிடி நம்மை விரைவில் கைவிட்டு விடும் போலிருக்கிறது என்றான் உதயணன். தெப்பத்திலே நீரிடை செல்வோரை அது கவிழ்த்து இடையிலே கைவிடுவது போல ஆயிற்று நம் கதியும் என்று உதயணன் வயந்தகனை நோக்கி மேலும் கூறிவிட்டு காஞ்சனையை விரைவில் பிடியின் பின்புறமாக இறங்கும்படி வேண்டினான். வயந்தகன் முன்பே இறங்கிவிட்டான். தன் வில்லையும் அம்பரா தூணியையும் இறுக்கி கட்டிக்கொண்டு மற்றொரு கையால் சோர்ந்த நிலையிலிருந்த வாசவதத்தையை மார்புற தழுவிக்கொண்டே கீழே இறங்கினான் உதயணன். அக்காட்சி கரிய மலை ஒன்றிலிருந்து நிலத்திலே அர்த்தநாரீஸ்வரனாக சிவபெருமான் இறங்கி வருவது போல் இருந்தது. அப்போது உமாதேவியாரை ஒரு புறத்தே கொண்டு தோன்றும் முக்கடவுள் போல காட்சி கொடுத்தான் உதயணன். இவர்கள் இவ்வாறு இறங்கியதும் பிடி மெல்ல கீழே விழுந்தது. பக்கத்து விழாப்புறம் தரையிலே படும்படி சாய்ந்து வீழின் அங்கே நின்று கொண்டிருக்கும் உதயணன் முதலியோருக்கு துன்பம் வரும் என்று எண்ணி கால்களை தரையில் பாவி அமர்வது போல விழுந்தது அது. உதயணனுக்கு பக்கத்தில் சாய்ந்து விழுந்தது.
அவனை வணங்குவது போலவும் விடை பெற்றுக் கொள்வது போலவும் இருந்தது. நீண்ட கரிய பெரும் பட்டுப்பை ஒன்றிலிருந்து பவழத்தை கொட்டுவது போல அதன் துதிக்கையிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. பிடி விழுந்த வகையும் திசையும் கொண்டு தனக்கு முதலில் தன் நாடு செல்லும் வழியில் துன்பம் வந்து பின் நீங்கும் என்று உதயணன் அறிந்தான். அதன் சாவு உறுதி என்று தெரிந்து கொண்டதும் அது அணிந்திருந்த மணி, புரோசை கயிறு, முதுகில் இட்டிருந்த மெத்தை, மேற்போத்திருந்த பட்டு கலிங்கம் இவைகளை உதயணன் வயந்தகன் இருவருமாக களைந்தனர். அப்படி களையும் போது மிகுந்த அன்புடன் அதன் மத்தகத்தை கை குளிர தடவி கொடுத்தான் உதயணன். அப்போது கீழ்வானத்தில் விடிவெள்ளி மேலே எழுந்து தோன்றிக் கொண்டிருந்தது. விடிவதற்கு இன்னும் 2 நாழிகை பொழுது இருக்கும். தத்தையும் காஞ்சனமாலையும் துயிலின்றி மிக சோர்வாக காணப்பட்டனர். அவர்கள் இருவரையும் இங்கே பக்கத்தில் எங்காவது ஒரு இடத்தில் துயில செய்து நீ காவல் புரிக என்று வயந்தகனுக்கு ஆணையிட்டுவிட்டு இறந்த பத்திராபதி நற்கதி அடைதற் பொருட்டு செய்ய வேண்டிய கடன்களை செய்யலானான் உதயணன். பக்கத்திலே இருந்த நீர் நிறைந்த அழகிய தாமரை பொய்கை ஒன்றில் போய் நீராடினான். நீராடிய பின் தூய உள்ளத்தோடு தன் வழிபடு தெய்வத்தை கருதி நீர்க்கடனையும் நியம கிரியைகளையும் செய்து முடித்தான். பின்னர் வயந்தகன் இருக்குமிடம் சென்று தத்தை, காஞ்சனை இவர்களோடு பகற்பொழுதில் மறைந்து வசிப்பதற்கு உரிய ஓர் இடத்தை காண வேண்டுமென்று அவனுடன் கலந்து ஆலோசித்தான். உதயணனுடைய இன்பத் துன்பங்களில் வயந்தகனுக்கு முற்றிலும் பங்கு உண்டு. அவர்களிடையே இருந்த நட்பு அவ்வளவிற்கு உயர்ந்தது. உதயணன் கூறியதை கேட்ட வயந்தகன் அந்த இடத்தினுடைய நிலையையும் அங்கிருந்து தாங்கள் உடனே புறப்பட்டு செல்ல வேண்டிய அவசியத்தையும் விவரமாக கூறினான். மன நெகிழ்ச்சி என்பது சற்றளவும் இல்லாத கொடுவினை வாழ்க்கையை உடைய வேடர்கள் பயிலும் இடம் இது. அன்றியும் 2 நாடுகள் சந்திக்கும் எல்லை தானமாகிய இங்கிருப்பது துன்பத்தை வலிதின் அழைப்பது போலாகும். வாசவதத்தை வருந்தினாலும் துன்பத்தை பொருட்படுத்தாது மேலே நடத்தலே சரி என்று வயந்தகன் சொல்லி முடித்தான். உதயணன் காஞ்சனையிடம் அதை கூறி நடந்து புறப்படுமாறு வேண்டினான். வாசவதத்தையின் நிலையோ எழுந்திருந்து மேலே காலை ஓர் அடி கூட எடுத்து வைக்க ஏற்றதாக இல்லை. நடை பழக்கமே அறியாத பூங்கோடி தத்தை காதலன் மனக்கருத்தறிந்து நடக்க உடன்பட்டு எழுந்தாள். தனது பஞ்சினும் மெல்லிய மலரடிகள் சிவக்க தத்தை காஞ்சனையை கைப்பற்றி கொண்டு துவள துவள மெல்ல நடந்தாள். வயந்தகன் வழிகாட்ட உதயணன் முன் சென்றான். நடக்க நடக்க தத்தையின் மெலிவு அதிகப்படுவது கண்ட உதயணன் வயந்தகனை உடனடியாக அங்கே தங்குவதற்கு ஓர் இடம் பார்க்க படித்தான். வயந்தகன் சுற்றும் முற்றும் பார்த்த வண்ணம் ஓர் இடம் தேடினான். வாசவதத்தை சோர்ந்து உட்கார்ந்து விட்டாள். பொழுது விடிந்து வெயிலும் ஏறத் தொடங்கியிருந்தது. பக்கத்தில் பாறை பாறையாக கிடந்த கல்பகுதியினிடையே ஓர் நீர் பொய்கை இருந்தது. அதன் கரையையொட்டி கோங்கிலவ மரங்கள் சில அடர்த்தியாக வளர்ந்திருந்தன. புதர் போல செறிந்து விளங்கிய அந்த இலவ மரக்கூட்டம் வயந்தகன் நோக்கில் விழுந்தது. மறைவாக தங்கியிருப்பதற்கு ஏற்ற இடம் அதுதான் என்று தீர்மானம் செய்து கொண்டவனாய் அவன் அதை நெருங்கினான். மரங்களின் மேலே செந்நீரப்பட்டால் கூடாரம் அமைத்தது போல சிவந்த இலவம் பூ கொத்து கொத்தாக பூத்திருந்தது. புதருக்கு உட்புறம் ஒரு குகை போல இருப்பதற்கு வசதியாக அமைந்துள்ளமையை கண்ட வயந்தகன் அங்கே உதிர்ந்திருந்த சருகுகளையும் முள் பொருந்திய கிளைகளையும் ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு பசிய இலைகளை கொண்டு தைத்து ஆக்கப்பட்ட விரிப்பு ஒன்றை தரையில் விரித்தான். அதற்குள் உதயணனும் தத்தை, காஞ்சனை இவர்களும் அங்கே வந்தனர். யாவரும் அந்த நாளில் நண்பகற்பொழுதை மறைவான அவ்விடத்தில் கழிக்க விரும்பினர். பக்கத்தில் இருந்த பொய்கையின் குளிர்ச்சி அங்கே அவர்களுக்கு சற்றே சோர்வு நீக்கி இன்பம் அளித்தது. பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.